அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மிஸ்வாக் செய்தார்கள், எந்தெந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, நாம் மிஸ்வாக் செய்வது என்பது தொழுகும் பொழுது மட்டும்தான் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைவதற்கு முன்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். மஸ்ஜிதில் இருந்து வெளியே வரும் பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அதே போன்று வீட்டில் இருந்து வெளியேறும் பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து கொண்டுதான் வெளியேறுவார்கள். அதே போல் வீட்டிற்குள் நுழையக்கூடிய அந்த நேரத்திலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அன்பானவர்களே, பாங்கோடைய நேரத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அதே போன்று இல்முடைய மஜ்லிஸிலேயோ அல்லது திக்ர் மஜ்லிஸ்களிலேயோ இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அன்பானவர்களே, தூங்குவதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடினார்கள் என்று சொன்னால், இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும், அந்த நேரத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்துவிட்டு தான் உறங்குவார்கள். விழித்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அன்பானவர்களே, இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் என்ற அந்த ஒரு சுன்னத்தை தன்னுடைய வாழ்நாளில் காலை எழுந்ததிலிருந்து எத்தனை முறை செய்கிறார்கள். தயமம் செய்யும் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அன்பானவர்களே, பசி ஏற்பட்ட பொழுதும் தாகம் ஏற்பட்ட பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். ஜும்மாவுடைய குத்பாவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அதே போன்று இகாமத் சொல்லக்கூடிய அந்த நேரத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். ஸலாத்துல் வித்ர், அந்த வித்ருடைய தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அதே போன்று ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட்டதற்கு பின்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் பொழுது வாஜிபான குளிப்பாக இருந்தாலும் சரி, நஃபிலான குளிப்பாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். மற்ற சகோதரர்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். கஅபத்துல்லாஹ்விற்கு நுழையும் பொழுதும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். நான் மிஸ்வாக் செய்கிறேன் என்பதாக நியத் வைத்துக் கொள்வதும் சுன்னத்து தான். அன்பானவர்களே, அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஸ்வாக் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதுவார்கள். அல்லாஹும்ம பையில் பிஹி அஸ்னானி வ ஷத்த பிஹி லிசாத்தி வ சப்பித் பிஹா லிஹாத்தி வ பாரிக் லி ஃபீஹி யா அர்ஹமர் ராஹிமீன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஸ்வாக் தன்னுடைய காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை பல முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்கிறார்கள். நாம் மிஸ்வாக் செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்று அறிந்து கொண்டோம். எந்தெந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதையும் இந்த பயானின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய மரண தருவாயில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ் ஷரீஃப்களை பார்க்கிறோம். அன்பானவர்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு மிஸ்வாக் செய்தார்களோ அதே போன்று நாமும் மிஸ்வாக் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த நேரங்களில் மிஸ்வாக் செய்தார்களோ அந்தந்த நேரத்தில் நாமும் மிஸ்வாக் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, நானும் செய்வேன் என்பதாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுகிறோம். அந்த பின்பற்றுவதனுடைய வெளிப்பாடாக நாம் அவ்வாறு நாம் ரசூலுல்லாஹி எந்தெந்த நேரங்கள் செய்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்களோ எவ்வாறெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த முறைப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.